கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தரே ஆவியானவர், பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருவரே. உலகத்தை உண்டாக்கின கர்த்தரே ஆவியானவர். ஆண்டவராகிய கர்த்தர் தேவாதி தேவன், அவர் என்றைக்குமாய் இருக்கிறார். மனித குலத்தின் மேல் வைத்த அன்பு நிமித்தம் மனித அவதாரம் எடுத்து பூமியிலே வந்தார். அந்த இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு போய் தம்முடைய ஆவியை பூமிக்கு அனுப்பினார். அவர்தான் பரிசுத்த ஆவி. கர்த்தரும் ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து மூவரும் ஒருவரே. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பின்பு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தார். பெந்தேகோஸ்தே நாளிலே 50வது நாளிலே இந்த பூமியிலே கொடுத்தார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் பரிசுத்த உள்ளத்தோடு இயேசுவே என்னை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வழியிலே நான் நடக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார்களோ, பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வருகிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, இதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் வாழ வாஞ்சிக்கிறார்களோ, அவர்கள் உள்ளத்திலே பரிசுத்த ஆவியானவர் வருவார். அங்கே விடுதலை உண்டு. அன்பான தேவஜனமே, ஒரு சிலர் என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலை இல்லை, ஒரே போராட்டமாக இருக்கிறது, ஒரே கலக்கமாக இருக்கிறது, நான் இதை எப்படி ஜெயிக்க போகிறேன், ஏன் இந்த சோதனை, ஏன் இந்த போராட்டம், எனக்கு நிம்மதி இல்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவருக்கு நம்முடைய இருதயத்தில் இடம் கொடுப்போம், பரிசுத்தமாய் வாழ்வோம். பரலோக ராஜ்ய பரியந்தம் கர்த்தர் நம்மை கிருபையும் நன்மையும் தந்து நடத்துவார். ஆமேன்.